அவரையும் நம்முடைய பிதாவாகி தேர்ந்த நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக வாழ்க்கையுடைய நான் வரவேற்கிறேன். இதனாலே நாம் கடந்த வாரத்தில் பார்த்த ஒரு செய்தியின் தொடர்ச்சியாக இரண்டாம் பாகமாக நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது சாத்தானின் பிரம்மை ஆகிய பொய் போதனைகள், சாத்தானுடைய மாயை விளக்கால் பொய் இவைகளில் இருந்து தப்பும்படியாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சர்வாயுத வர்க்கம் என்பதை குறித்து கடந்த நாளில் நாம் பார்த்தோம். கடந்த வாரத்தில் நாம் பார்த்த சில வாயில்களை நாம் சொல்லிட்டு அடுத்ததாக இந்த வாரத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். கடந்த பாடத்தில் இந்த உலகத்தையே சாத்தான் மாதிரி என்று சொல்லப்படுகிற பொய்யினால், பொய் போதனைகளினால் மனுஷர்களை மயக்கி அந்த பொய்யை நம்பும்படியாக உலகத்தையே அப்படியாக வைத்திருக்கிறார். உலகத்திலுள்ள கிறிஸ்தவர்கள் அல்லாத மற்ற ஜனங்கள் மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்களுக்கு உள்ளாக கூட மெஜாரிட்டி கிறிஸ்தவர்களை அநேக தவறான பொய் போதனைகள் மூலமாக அவர்களை அந்த மாயைக்குள்ளாக இல்லாவிட்டால் பெருமைக்குள்ளாக வைத்திருக்கிறான் என்று நாம் பார்த்தோம். அந்த பொய் என்ன என்று கூட கடந்த நாளில் நாம் ஒரு பொய்யை குறித்து பார்த்தோம். அநேக கிறிஸ்தவர்கள் அதையே நம்பிக்கொண்டு இருக்கிறார். ஒரு மனுஷன் மரித்து போனாலும் அவனுடைய ஆத்மா ஜீவனோடு இருக்கிறது. அந்த ஆத்மா அது ஒன்று நரகத்துக்கு போக வேண்டும், இல்லாவிட்டால் மோட்சத்துக்கு போக வேண்டும், இல்லாவிட்டால் பெரிய பொய்யாக உத்தரிக்கும் ஸ்தலம் என்று புதிதாக ஒன்று உருவாக்கி இப்படியாக அநேக போதனைகள் இப்படியாக நம்பிக்கொண்டு இந்த சாத்தானின் மாயில இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் அப்படிப்பட்ட மாயிலிருந்து விடுபடும்படியாக தேவன் நமக்கு அவருடைய உண்மையான சத்தியத்தை நமக்கு போதித்திருக்கிறார். நாம் அந்த சத்தியத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த சத்தியத்தை யாருக்கு அவர் கொடுக்கிறார் என்று கூட கடந்த நாளில் நாம் பார்த்தோம். அதாவது ஒரு கற்றுக்கொள்ளுகிற குழந்தையை போல ஒரு மனது உள்ளவர்களுக்கு, அப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்களுக்கு தேவன் அவருடைய மேலான சத்தியத்தை கொடுக்கிறதாக நாம் பார்த்தோம். அப்படிப்பட்டவர்களுக்கு எதிராக தேவனுடைய எதிராளி ஆகிய சாத்தான், அவரோடு கூட விழுந்து போன தூதர்கள் எல்லாரும் எதிராளியாக இருக்கிறார்கள் என்று கூட நாம் பார்த்தோம். அந்த தூதர்கள் மனுஷர்களை விட மேலான வல்லமை தேவர்கள், ஞானத்தில் பெரியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக நாம் போராட இந்த சர்வாயுத வர்க்கம் நமக்கு மிகவும் தேவையாயிருக்கிறது என்று கூட நாம் பார்த்தோம். அந்த சர்வாயுத வர்க்கம் என்ன என்று நாம் பார்க்கும் போது பேசியர் 6ஆம் அதிகாரத்தை பவுல் நமக்கு போதிக்கிறார். முதலாவதாக சத்தியம் என்ற கட்சை நாம் இடுப்பிலே கட்டிக்கொள்ள வேண்டும் என்று நாம் இந்த பாடத்தை பார்த்தோம். இன்றைக்கு சத்தியம் அநேக ஒரு கலப்படமாக அது கலப்பாக மாறி போயிடுது. எல்லா விஷயத்தில் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ள அநேக பிரிவினைகள் இருக்கிறது என்றால் அது இந்த சத்தியத்தின் கலக்கமாக இருக்கிறது. ஒரு வகுப்பார் ஒரு பிரிவினர் சொல்வதை இன்னொரு பிரிவினருக்கு ஏற்றுக்கொள்வதில்லை.
இப்படியாக சத்தியம் அங்கே கலப்படமாக அங்கே போய்விட்டது. தேவன் நமக்கு சத்தியத்தை உறுதியாக தேவை ஆராய்ந்து கற்றுக்கொண்டு அதிலே உறுதியாக இருக்கும்படியாக நமக்கு வேதம் போதிக்கிறது. ஆண்டவர் இயேசு கூட தம் ஜீவனையே சத்தியத்துக்காக கொடுத்தார். அன்றைக்கு இருக்கிற வேத பாரகர்கள், பரிசேயர்கள், வேதத்தை கற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் சத்தியத்தை அறியாதவர்களாக, இருதயத்திலே அவர்கள் மாய்மாலக்காரர்களாக, ஒரு வேஷம் போட்டவர்களாக இருந்தார்கள். அவர்களை ஆண்டவர் இயேசு வெளியரங்கமாக கடிந்து கொண்டார். அதனால் அவர்கள் கோபம் கொண்டு அவரை அங்கே மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள். மாத்திரமல்ல, அங்கே விசாரணை நடத்தும் போது கூட அங்கே பிலாத்தின் இடத்துல நான் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க பிறந்தேன் என்று ஆண்டவர் இயேசு அங்கே உறுதியாக சொல்லுகிறார். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்று சொல்கிறார். அப்படி என்றால் உண்மையான சத்தியம், சத்தியத்தின் மேல் விருப்பமுள்ள யாகமுள்ளவர்களால் அது கேட்கப்படும். அதை அவர்கள் ஆராய்ந்து கற்றுக்கொள்வார்கள். அந்த சத்தியத்துக்காக ஜீவனையும் கொடுக்க அவர்கள் ஆயத்தமாக இருப்பார்கள். அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களும் ஆதி கால பரிசுத்தவர்கள் எல்லாரும் சத்தியத்துக்காக அவர்கள் தங்கள் ஜீவனை கொடுத்தார்கள் என்று நாம் பார்த்தோம். இது முதலாவது ஒரு ஆயுதமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, சத்தியம் என்ற கட்சை. இரண்டாவதாக நீதி என்னும் மார்க்கவசம். இந்த நீதியை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம் என்று நாம் பார்க்கும்போது நம்முடைய சுயநீதி அழுக்கான கன்றியாயிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. இந்த தெய்வீக நீதி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு பலி கிரயத்தினாலே நமக்கு கொடுக்கப்படுகிறது. தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள பகை நீக்கப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுஷனுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தராக வந்து நிற்கும் போது தேவன் அந்த பாவத்தை மறந்து, பகையை மறந்து நம்மை நீதிமானாக இருக்கிறார். இதுதான் அந்த நீதி என்ற ஒரு மார்க்கவசம். இந்த நீதியின் மேலே நாம் எப்போதும் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். மனதிலே இந்த நீதியை நாம் அறிந்து கொண்டு இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஈடு பலி புண்ணியத்தினாலே நாம் நீதிமான்களாக இருக்கிறோம். அப்படி நீதிமானாக தேவன் நம்மை பார்க்கிறார். ஆனால் உண்மையாகவே நாம் நீதிமான் அல்ல. ஆனால் அதன் பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உதவி கொண்டு அப்படியே தேவன் கொடுக்கிற அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு நாம் ஒவ்வொரு நாள் கொஞ்சமாக அந்த நீதி என்ற நிலைக்கு, நீதிமான் என்ற நிலைக்கு வர வேண்டும். இதுதான் அந்த நீதி என்னும் மார்க்கவசம் என்று கடந்த நாட்களிலே நாம் பார்ப்போம். அதனால நீதியின் மேல் பசி தாகம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் அநீதியின் மேல் வெறுப்பு உடையவர்களாக இருக்க வேண்டும். அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொல்லும்போது நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று, இப்படியாக நாம் கடந்த வாரத்தில் 2 ஆயுதங்களை குறித்து, முதலாவது சத்தியம் என்னும் கச்சை, இரண்டாவது நீதி என்ற மார்க்கவசம். இன்றைக்கு நாம் 3வது அந்த சர்வாயுத வர்க்கத்தில் 3வது ஆயுதமாக என்ன பார்க்கிறோம் என்றால்
சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை படிகள் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சமாதானத்தில் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே கொடுத்தவர்களாயும். சமாதானத்துக்குரிய சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. இது எதை அடையாளப்படுத்துகிறது என்று நாம் பார்க்கும்போது, தேவனுக்கு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அவருடைய ஈடு பலி, அவருடைய புண்ணியத்தை நாம் அறிந்து உணர்ந்து கொண்டு தேவனுக்கு நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் என்ற உடன்படிக்கையில் வந்து நம்மை தேவனுக்கென்று பிரதிஷ்டை பண்ணுகிற அந்த ஒரு காரியத்தை இது அடையாளப்படுத்துகிறது. அதாவது நாம் அவருடைய நாமத்துக்காக முழுவதுமாக நிற்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு காரியம். அதைத்தான் இங்கே சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் ஆதரவு. நாம் முழுவதுமாக அவருக்கென்று வாழ வேண்டும். இதுதான் அந்த ஞானஸ்நானம் எடுக்கும்போது அந்த உடன்படிக்கை நாம் தேவனோடு செய்து கொள்கிறோம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே ஜீவிக்கிறார், நான் அவருக்கென்று நான் ஜீவிப்பேன் என்று நாம் பிரதிஷ்டை பண்ணி ஒப்பு கொடுக்கிறோம். அங்கே நாம் பார்க்கும்போது இப்படி ஒப்பு கொடுத்த வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நாம் பார்க்கும்போது, அங்கே மாம்ச இஸ்ரவேலர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அங்கே விடுவிக்கப்பட்ட பிறகு அவர்களுடைய பிரயாணம் கானான் என்ற பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நேராக இருந்தது. ஆனால் அந்த பிரயாணம் எல்லாம் வனாந்தரம் வழியாக பிரயாணப்பட வேண்டியதாக இருந்தது. வனாந்தரம் என்றால் நமக்கு தெரியும், அங்கே ஊர் கிராமங்களிலே இருக்கும் போன்ற எல்லா வசதிகளும் அங்கே இருக்கிறார்கள். அந்த வனாந்தர பிரயாணத்திலே நாம் பார்த்திருக்கிறோம், புஸ்தகத்திலே அங்கே படிக்கிறோம். அநேக இடங்களிலே அவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கூட இல்லாத சூழ்நிலை வந்தது. அங்கே அவர்கள் அநேக மற்ற ஜனங்களால் அங்கே யுத்தம் அங்கே வந்தது. அந்த ஜனங்கள் அவர்களை எதிர்த்தார்கள். இப்படி அநேக சூழ்நிலைகள் வந்தது. அப்படியே இந்த ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஞானஸ்நானம் என்ற உடன்படிக்கையில் பிரதிஷ்டை பண்ணி இந்த உலகமாகிய எகிப்திலிருந்து நாம் புறப்பட்டு பரலோகம் என்ற பரம கானானுக்கு நேராக நாம் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் அவர்களைப் போல நாமும் இந்த நாட்களில் ஒரு வனாந்தர பிரயாணம் செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த வனாந்தர பிரயாணத்தில் அநேக குறைவுகள் வரும், அநேக எதிர்ப்புகள் வரும். அதுக்கு அவர்கள் யுத்தங்களை செய்தார்கள். அநேக அவர்கள் குறைவுகளோடு பிரயாணப்பட்டார்கள் என்று. அதனால அந்த வனாந்தர பாதை ஒரு கரடுமுரடான பாதை. அந்த இதை குறித்து மலைப்பிரசங்கம் 7ஆம் அதிகாரத்தில் மற்ற 7ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது, இடுக்கமான வாசல், அது ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். அதனால நாம் பரம கானானுக்கு பரலோகத்துக்கு பிரயாணப்படுவது இடுக்கமான வாசலாய் கரடுமுரடான ஒரு பாதையாக இருக்கிறது. அநேக குறைவுகள், எதிர்ப்புகள், அநேக அவமானங்கள் கூட நமக்கு அவைகளையெல்லாம் சகித்து பொறுத்து நாம் போக வேண்டியதாக இருக்கிறது. அந்த சூழ்நிலைகளில் நாம் தேவனுக்கு சாட்சியாக நிற்க வேண்டும். அங்கே இஸ்ரேல் ஜனங்கள் அநேக நேரங்களில் முறுமுறுத்தார்கள். அப்படிப்பட்ட முறுமுறுப்பு இல்லாமல்
எப்படிப்பட்ட குறைவுகள் வரும்போதும் தேவன் நம்மை நடத்துவார் என்ற ஒரு உறுதி வைராக்கியம் இருக்க வேண்டும். அவர்கள் அந்த பிரயாணப்பட்டு போகும்போது வனாந்தரத்தில் அங்கே குறைவுகள் வந்தது போல நமக்கு குறைவுகள் வரும். இந்த நாட்களிலும் கூட மலை ஏறுகிற சில ஜனங்கள் அவர்கள் அதற்கேற்ற காலணிகளை அமைத்துக் கொண்டு அவர்கள் போவார்கள். ஏனென்றால் அந்த வழிப்பிரயாணத்தில் முட்கள் இருக்கலாம், கல் பாறைகள், கரடுமுரடான பாதை. இந்த அந்த பாதரட்சியை சரியாக நாம் அணிந்து கொள்ளாமல் இருந்தால் அந்த மலையேறுகிறவர்களுக்கு காலில் அங்கே காயங்கள் பட்டு இல்லாவிட்டால் முள்ளுகளால் குத்தப்பட்டு அந்த பிரயாணமே அவர்களுக்கு மிகுந்த ஒரு இடையூறாக, மிகுந்த அந்த பிரயாணம் அவர்கள் சரியாக அதை செய்ய முடியாத சூழ்நிலையை. அதனால் இந்த பாதரட்சியை ஒப்புக் கொடுத்தல் என்பதை நாம் உறுதியாக தைரியமாக நாம் அணிந்து கொண்டு நாம் சொல்ல வேண்டும். பிரச்சனைகள் உண்டு, உபத்திரம் உண்டு என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்படி என்றால் அந்த ஆண்டவர் இயேசு நமக்கு முன் சொல்லுகிறவராய் ஒரு கேப்டனாக, தளபதியாக நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஜெயிக்க வைப்பார். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிக்க பலன் தருவார். அவர் நம்மோடு கூட இருப்பார். அதனால அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் அந்த பிரயாணம் புறப்படும் போது அவர்களிடத்தில் அந்த பாதரட்சியை அணிந்து கொள்ளுங்கள் என்று அங்கே மோசேக்குள்ள கட்டளை கொடுக்கிறார். படிகள் அந்த வசனையாக்கம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சியை தொடுத்துக் கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்கப்படவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. பாதரட்சி அணிந்து கொண்டு கையிலே தடி பிடித்துக் கொண்டு தீவிரமாக அந்த புசித்து அவர்கள் பிரயாணப்பட வேண்டும். அதனால இந்த ஒரு பரலோக பிரயாணத்தில் இப்படிப்பட்ட அநேக சூழ்நிலைகள் வரும் என்று நாம் உறுதியாக நம்பி அதற்கு ஆயத்தமாகி நாம் தொடர்ச்சியாக பிரயாணப்பட வேண்டியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆயத்தம் இருந்தால்தான் நாம் இந்த பிரயாணத்தில் நாம் ஒரு நின்று நிதானித்து அந்த பிரயாணம் செல்ல முடியும். அதனால இந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில் ஒவ்வொரு சின்ன சின்ன செயல்களிலும் நமக்கு வருகின்ற இடவெளிகள் எப்படிப்பட்ட ஒரு சிறிய காரியமானாலும் நாம் அதை அலட்சியம் பண்ணாமல் அதிக ஜாக்கிரதையோடு நம்மை கோபப்படுத்துவது போல, இல்லாவிட்டால் நம்மை அவமதிக்கிறது போல அநேக காரியங்கள் வரும். ஆனால் அவைகளை நாம் பொறுத்து சகித்து அப்படியாக போக வேண்டியதாக இருக்கிறது. அதை குறித்து வேதவசனம் நமக்கு போதிக்கிறது என்னவென்றால், நம்முடைய குணாம்சம் எப்படி இருக்க வேண்டும் என்று ரோமர்கள் நிருபத்தில் 12ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களில் அங்கே அப்போஸ்தலர் பவுல் பேசுகிறார்கள். அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். சொல்றாரு, அசதியாய் இராமல் அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அசதியாக அப்படிப்பட்ட ஒரு சோர்வோட அது ஏனோ தானோ என்ற அசதியாக இருக்கலாம். அது ஒரு ஜாக்கிரதை, அது
ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். ஆவியிலே அனலாயிருங்கள். இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் அநேகர்களுக்கு அதை நம்ம வெளிப்படுத்தல படிக்கிறது போல குளிர்ந்தே அனல் உலக பிரகாரமாக அநேக ஆவிக்குரிய விஷயத்தில் நாம் அனலாக இருக்க வேண்டும். அடுத்ததாக சொல்லும்போது கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அவருடைய நாமத்துக்காக நாம் யார் சொல்லியிருக்கிறோம். அப்போ சீசர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து கட்டளையாகவே கொடுக்கிறார். என்ன சொன்னார்? நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கு சென்று சுவிசேஷத்தை செய்யுங்கள். நாமும் மகிமைக்காக நம்முடைய வாழ்க்கையை அங்கே செலவிட வேண்டும், நேரத்தை செலவிட வேண்டும். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், செபத்திலே உறுதியாயிருங்கள். ஜெபம் உபத்திரவங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு அநேக போதனைகள் அதுதான் கலப்பான போதனைகள். எந்த உபத்திரமும் வராது. ஆண்டவர்களே உபத்திரவங்கள் உண்டு, உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் என்று உபத்திரவத்தில் பொறுமை, ரொம்ப பொறுமை. அப்போ நம்ம குணாம்சங்கள் ரொம்ப, அதாவது மீக்னஸ் என்று சொல்லுகிறார்கள், தாழ்மை, ரொம்ப நீதி, அன்பு, பரிசுத்தம். இந்த வாழ்க்கையை நாம் பிரயாணப்படும் போது ஒவ்வொரு நாளும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நாம் இந்த குணாம்சங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். அன்பு வேதம் முழுவதிலும் அன்பையே போதிக்கிறது. இந்த அன்புக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கு, தெரியுமா? அன்பு, அன்புக்கு ஒரு டெஃபினிஷன். அன்புன்னா சொல்லுங்க. 1 அதிகாரத்தில் அன்பு குறித்து பேசப்படுகிறது. அந்த அன்பு இல்லைன்னா உன்னுடைய சரீரத்தையே சுடுவதற்கு நீ கொடுத்தாலும், உனக்கு உள்ளது எல்லாவற்றையும் அன்னதானம் பண்ணினாலும், அன்பு இல்லை என்றால் ஒன்றுமே பிரச்சனை. அப்போ சொல்லிட்டு சொல்றாரு அந்த அன்புக்கு டெஃபினிஷன், அதாவது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4-7 வசனங்களில் அன்பு என்ன செய்யும்? நீதிய சாந்தம், தயவும் உள்ளது. தயவு மற்றவர்களுக்கு இரக்கம், தயவு காட்டுவது. நீதிய சாந்தம், தயவு உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, எருமாப்பா இருக்காது, அயோக்கியமானதை செய்யாது, தற்போதைய சுய பிரஸ்தாபத்தை தேடாது, இன்னும் அநீதியில் சந்தோஷப்படாமல் சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும். இதுதான் அன்புக்கு டெஃபினிஷன். இப்படிப்பட்ட அன்பு இந்த பிரயாணத்தில் இது மிக மிக தேவையாக இருக்கிறது. ஏனென்றால் அநேக அவமானங்கள் மற்றவர்களால் வரலாம். அதற்காக நாம் ஜாக்கிரதையாக இப்படிப்பட்ட குணாம்சங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இந்த பிரயாணத்தில் தொடர்ச்சியாக செய்ய பிரயாணப்பட முடியும். இந்த குணாம்சங்கள் எப்படி வளரும் என்று நாம் பார்க்கும்போது, இப்போ நீடிய பொறுமை வந்தீங்கன்னா எப்படி மற்றவங்க கோபப்படுத்துகிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் வந்தால்தான் அந்த நீடிய பொறுமை இது வளரும். அதனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் வழியாக தேவன் நம்மை நடத்துவார். அதனால் நாம் இதை சில 2வது
இது மூன்றாவது. சுவிசேஷத்திற்குரிய ஆயுத்தம் என்னும் பாதரட்சியை நாம் சரியாக அந்த ஒப்பு கொடுத்த ஒரு வாழ்க்கையை நாம் சரியாக நாம் தேவனுக்கென்று நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அதனால ஜாக்கிரதையுள்ளவர்களாக வாழ வேண்டும், அர்ப்பணிப்பு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவருடைய நாம மகிமைக்காகவே நாம் ஜீவிக்க வேண்டும் என்ற அந்த சிந்தை நமக்குள்ளே இருக்க வேண்டும். இதுதான் மூன்றாவது ஒரு ஆயுதமாக இருக்கிறது. நாலாவது 6ஆம் அதிகாரம் எபேசியர் 6:16. பொல்லாங்கண்ணியையும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவைத்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். பார்த்தீங்களா? எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகம். இதுதான் நான்காவது ஒரு ஆயுதம். சர்வாயுத வர்க்கத்தில் நான்காவது விசுவாசம் என்னும் கேடகம். ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒவ்வொன்றுமே முக்கியம்தான். இந்த விசுவாசம் இல்லாமல் நாம் இந்த ஓட்டத்தில் ஓடவே முடியாது. அதனால தேவனை பற்றி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு விசுவாசம், அவர்களுடைய அன்பு, ஞானம், வல்லமை குறித்த விசுவாசம் நமக்கு உறுதியாக இருக்க வேண்டும். அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த பலி, ஈடு பலி, இதை குறித்த அந்த ஒரு விசுவாசம், அவருடைய ஈடு பலியின் மூலமாக தான் நம்ம ரட்சிப்புக்குள்ளே போக முடியும் என்ற அந்த சத்தியத்தின் மேல் ஒரு விசுவாசம், உறுதியான நம்பிக்கை. அப்படியே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகள் மேலே உறுதியான நம்பிக்கை. ஒவ்வொரு வேத வசனமும் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு உறுதியான விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். அப்படியே அந்த தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது எவ்வளவு அவசியம். அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது அவருடைய பாதுகாவல், அவருடைய நடத்துதல் நமக்கு இருக்கும். அதுவே நம்முடைய இந்த அவருடைய ஓட்டத்துக்கு சேத்தை கொடுக்கிறதா இருக்கும் என்ற ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கிறது. வேறு எந்த வழிகளில் நம்ம சுய முயற்சியில் நாம் இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஓடினால் அது ஜெயம் கிடைக்கிறார். அதனால் ஆண்டவர் நமக்கு காண்பித்த இந்த வசனம், வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் மேலே உறுதியான ஒரு நம்பிக்கை வைத்து அதை பற்றி கொண்டு அவர் காட்டிய வழியிலே நாம் நடக்க வேண்டும். அப்படி கீழ்ப்படுத்தி நடக்கும் போது அவருடைய பாதுகாவல் நமக்கு கிடைக்கும், அவருடைய நடத்துதல் நமக்கு இருக்கும். அப்படியே வேதத்தில் நாம் படிக்கும் போது ஒரு வசனம், விசுவாசிக்கிறவன் அதனால் பதற்றம் இருக்கார், விசுவாசிக்கிறவன் அதனால். அப்படிப்பட்ட ஒரு உறுதியான நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். இந்த விசுவாசம் இருந்தால்தான் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், இன்றைக்கு உலகத்தில் நம்ம பார்க்கிறோம் அநேக விதமான இயற்கையினால் வருகிற மரணங்கள், யுத்தங்கள் கேள்விப்படுகிறோம். உலகம் அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் இருக்கிறது. அதனால அவர் மேல் அப்படிப்பட்ட உறுதியான விசுவாசம், நம்பிக்கை இருந்தால் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் தைரியமாக இருக்க முடியும். ஒரு வசனம் படிங்கள், ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். ஏசாயா: உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உம்மையை நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், அப்படிப்பட்ட உறுதி தேவன் நம்மை பார்க்கிறார். தேவன் நம்மை இந்த மேலான சத்தியத்தை கொடுத்து நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை
இருக்கும்படியாக அவர் நமக்கு வார்த்தைகளை சத்தியங்களை கொடுத்திருக்கிறார் என்று உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனது உடையவர், உண்மையே நம்பி இருக்கிறார். அவனை பூரண சமாதானத்துடன் கொண்டவர்களை தேவன் பொறுப்படுத்திக் கொள்கிறார். மனதில் தேவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியார் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் 4. கர்த்தரை என்னைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார். கர்த்தரை என்றைக்கும் நம்புங்கள், என்றைக்கும் நம்பலாம். ஏனென்றால் நித்தியமாக இருக்கிறார், நித்திய கன்மலையாக இருக்கிறார், என்றைக்கும் இருக்கிறார். வேறு நம்ம உலகத்தில் இருக்கிற அதிகாரிகளையோ ஆளுகிறவர்களையோ நம்பினால் அவர்களுடைய காலம் முடிந்து போகும், எல்லாவற்றால் அதிகாரம் இல்லாமல் போகும். அப்படி அல்ல, நம்முடைய தேவன் என்றென்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். அதனால கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், நித்திய கன்மலையாய் இருக்கிறார் என்று நாம் படிக்கிறோம். அப்படி நாம் படிக்கும் போது அவர் நினைத்தபடியே நடக்கும் என்று தேவனை நாம் முழுமையாக நம்பலாம். அவர் நினைத்தபடியே நடக்கும் என்று தானியேல் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் அவர் நினைத்தபடியே நடக்கும் என்று அவர் சொல்றார். அதனால் அவரை நாம் உறுதியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். 4:35 தானியேல். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. பூமியின் குடிகள் எல்லாவற்றையும் அவர் தமது சித்தத்தின்படியே நடத்துகிறார். பூமியின் குடிகள் மாத்திரமல்ல, வானத்தின் சேனை எல்லாவற்றையும் அவர் நடத்துகிறார். என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவன். அப்படிப்பட்டவர் நம்முடைய தேவன். அவருடைய உறுதியான நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய சங்கீதம் 115:3 கூட தமக்கு சித்தமான யாவையும் அவர் செய்கிறார். தேவன் எது வேணாலும் அவர் செய்வார். அவரை தடுத்து நிறுத்த முடியாது. தேவன் அப்படிப்பட்டவராய் இருக்கிறார். அதனால நம்முடைய தேவனுக்கென்று நாம் நம்முடைய வாழ்க்கையை பிரதிஷ்டை பண்ணி ஒப்புக் கொடுத்த பிறகு அநேக தோல்விகள் வரலாம். நம்முடைய எதிராளியாகிய சாத்தானால் அநேக நேரங்களில் நாம் தாக்குதலுக்குள்ளாகலாம். ஆனாலும் தேவன் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அநேக போராட்டங்கள் உண்டு, சோதனைகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. இந்த விசுவாசத்தில் விசுவாசம் சோதிக்கப்படும் என்றே வசனம் இருக்கு. இந்த விசுவாசத்தில் நம்ம உறுதியாக இருக்கிறோமா? தேவன் பேரில், அவருடைய அந்த ரட்சிப்பின் திட்டத்திற்கு இல்லை, நாம் எப்படிப்பட்ட உறுதியுடையவர்களாக இருக்கிறோம் என்று சோதிக்கப்படுவோம். வசனம் படிக்கிறது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவர்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும். விசுவாசத்தோடு இருக்கிறீர்களா என்று சோதனைகள் உண்டு. அப்ப அநேக பிரச்சனைகள் வந்தாலும் நாம் உறுதியாக நிற்க வேண்டும். அதிலும் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம்
சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அது நமக்கு புகழ்ச்சியாக இருக்கும். அப்படியே இதிலே 4:12 கூட பேசுகிறது. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றியிருக்கிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று எண்ணாமல், புதுமை என்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கழிவோடு மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். உங்கள் நடுவில் பற்றியிருக்கிற அக்கினியை குறித்து, அக்கினி என்றால் அநேக உபத்திரவம் வாழ்க்கை ஆவிக்குரிய சீலிருக்கிற அநேக உபத்திரவங்களின் வழியாக நாம் செல்ல வேண்டும். அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று தெரியாமல் கிறிஸ்து மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழுங்கள். அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். நாமத்துக்காக இருக்கும்போது வருகிற உபத்திரவங்கள், அவமானங்கள், ஏளனமான பேச்சுக்கள் என்றால் நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று அப்படிப்பட்டதான வழிகளில் தேவன் நம்மை நடத்துவார். இதை யாக்கோபு கூட எழுதுகிறார். யாக்கோபு படிக்க வேண்டாம், 1ஆம் அதிகாரம் 2 படிக்கும்போது அநேக உபத்திரவங்கள் வரும்போது நீங்கள் சந்தோஷப்பட்டு களிக்கூறுங்கள். இப்படிப்பட்ட வார்த்தைகள் அதில் நம்ம இந்த ஒப்பு கொடுத்த ஜீவியத்தில் வாழ்க்கையில் உபத்திரவங்கள் வந்தால் சந்தோஷம். அவருடைய நாமத்துக்காக வருகிற உபத்திரவங்களிலே நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படியே 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11 படிக்கும்போது கூட உபத்திரம் உண்டு என்று, அக்னியினால் பரீட்சிக்கப்படுவோம் என்று. அக்னி என்றால் அநேக நெருக்கங்கள், பாடுகள், கஷ்டங்களின் வழியாக நாம் நடத்தப்படுவோம் என்று தெளிவாக வேதம் சொல்லுகிறது. அதனால் உங்களுக்கு ஆசீர்வாதம் மட்டும்தான் என்றால் அது பொய்யான சோதனை என்று கொள்ள வேண்டும். உத்தரவு உண்டு. நாம் வனாந்தர பிரயாணத்திலே நாம் சென்று கொண்டு இருக்கிறோம். அதுவும் இந்த நாட்களிலே நாம் பார்க்கும்போது முடிவு காலத்திலே இருக்கிறோம். முடிவு காலத்தில் இருக்கும்போது இன்னும் அநேக உபத்திரவங்கள் நமக்கு வருகிறதா இருக்கிறது. அங்கே சொல்லும்போது விசுவாசம் என்னும் கேடன்னா நமக்கு தெரியும். அந்த நாட்களில், பழைய நாட்களில் உள்ள யுத்தங்கள் நேரடியாக வெட்டுறது, அப்படியே அம்பு செய்கிறது, ஈட்டியால் குத்துறது, இப்படிப்பட்ட காலத்தை அந்த ஒரு காரியத்தையே மனதில் வைத்துக்கொண்டு இங்கு எழுதப்படுது. அதனால அப்படிப்பட்ட அந்த ஈட்டி இல்லாவிட்டால் அம்புகள் வந்து நம்மை தாக்காதபடி இந்த கேடகம், விசுவாசம் கேடகத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். அந்த நாட்களில் இந்த ரோம சேனைகள் எல்லாம் ஒரு ஆள் உயரத்துக்கு அப்படிப்பட்ட அந்த கேடகத்தை வைத்திருந்தார். தூர இருந்து அவர்கள் இருக்கிற அம்புகளை எல்லாம் தடுத்துக்கலாம். அதனால இங்கே நாம் பார்க்கும்போது விசுவாசம் என்னும் கேடகம், தேவன் பேரில், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேரில், வார்த்தையின் பேரில், ரட்சிப்பின் திட்டத்தின் பேரில் நாம் வைக்கிற விசுவாசம் உறுதியாக இருக்கிறது. சாத்தான் அக்னி அஸ்திரங்களை எய்வான் என்று சொல்லப்பட்டிருக்கு. 6ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் நம்ம படிப்போம். பேசு 6:14 பொல்லாங்கனியும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கது. அக்னியாஸ்திரங்கள் இதுதான் அந்த அம்புகள் போல அநேக விதமான சோதனையாக, அதாவது இந்த எண்ணங்களை நம்முடைய மனதிலே செய்வோம்.
அதற்கு விசுவாசம் தேடவும் போல நமக்கு விசுவாசம் பலமாக இருக்க வேண்டும். சாத்தான் என்கிற அக்னி அம்புகளை நாம் எதிர்த்து நிற்க அப்படியே ஒரு பேதுரு 5:9 கூட அங்கே விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவருக்கு எதிர்த்து நின்றுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. விசுவாசம் உறுதி, விசுவாசத்தில் உறுதி. தேவன் பேரில், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேரில், தேவனுடைய வார்த்தைகள் பேரில், அவருடைய ரட்சிப்பின் திட்டத்தின் பேரில் விசுவாசம் உறுதியாக இருக்கிறது. விசுவாசம் என்று பேர் சொல்லப்படுகிறது. இது என்ன விசுவாசம் என்றால் என்ன என்று நாம் பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை, நாம் காணாததை நம்புகிறது. அதுதான் விசுவாசம் குறித்து அந்த டெஃபினிஷன் சொல்லுகிறேன் 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. காணப்படாதவைகளின் நிச்சயம். அதை இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லும்போது நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. நம்ம என்ன எதிர்பார்த்து பார்க்கிறோம்? நம்ம இயேசு கிறிஸ்து வருவார், நம்மை அவரோடு பரலோகத்துக்கு. இதில் ஒரு உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்ததில்லை, தேவனை பார்த்ததில்லை, ஆனால் இருக்கிறார்கள் என்ற ஒரு ஐயமே இல்லாத ஒரு எந்தவித சந்தேகமும் இல்லாத ஒரு மனம் இருக்கிறதா? தேவன் இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார், எப்படியோ மரித்தார், ஆனால் அதை நாம் உறுதியாக நம்புகிறோம். சரிங்களா? இதற்கு நாம் பார்க்கும்போது உதாரணமாக சொன்னால், நாம் ஏரோப்ளேன் வானத்தில் போய் பார்க்குறோம். அதில் மனுஷங்க இருக்கிறாங்களா? அதில் பைலட் இருக்கிறாரா? இருக்கிறாங்க இல்லையா? எல்லாமே எப்படி ஓடும்? மனுஷங்க பிரயாணம் பண்ணுறாங்க, ஆனால் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. அப்படித்தானே? அப்படியே தேவன் உலகத்தை எல்லாம் சிருஷ்டித்திருக்கிறார். நாம் இந்த உலகத்திலே பிறக்கும் போது நமக்கு தேவையான எல்லாமே இருக்கிறது. சூரிய வெளிச்சம் இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது, காற்று இருக்கிறது. எல்லாவற்றையும் யார் சிருஷ்டித்தது? இவை இல்லாமல் நாம் வாழ முடியுமா? மனுஷர்கள் வாழ முடியுமா? சூரிய வெளிச்சம் தேவையாக இருக்கு. அப்போதான் பயிர் பச்சைகள், பழங்கள், காய்கள் எல்லாம் வளரும். அப்படியே காற்று, தண்ணீர் எல்லாவற்றையும் தேவன் சிருஷ்டித்தார். மனுஷனுக்கு தேவை என்று அவர் அறிந்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நம்ம மத்திய மலை பிரசங்கத்தில் நாம் படிக்கிறோம். மத்திய 5:45 அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்யப்படுகிறார். நல்லவருக்காக மாத்திரம் அல்ல, எல்லாரும் பூமியில் நம்ம போர் போட்டு தண்ணி எடுக்கிறோம். எப்படி தேவன் பூமி அடியில் தண்ணி நீர் ஊற்றுகளை வைத்திருக்கிறார். அப்படி இல்லாவிட்டால் இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனை ஆகும். தேவைகள் நமக்கு தண்ணி இல்லை, வீட்டில் எவ்வளோ கஷ்டமாக இருக்கு இல்லையா? குடிக்கிறது தண்ணி இல்லை, சமைக்கிறது, குளிக்கிறது தண்ணி இல்லைன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்திருக்கிறது. தேவன் அவைகளை புதுமையாக கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்படியே சொல்லும் போது
இது நம்ம சூரியனை உதிக்கிற சூரிய வெளிச்சத்தை பார்த்தோம், தண்ணீரை பார்த்தோம். இன்னும் காற்று குறித்து தேவன் காற்றை சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே காற்றை சிருஷ்டித்தவர் என்ற வசனம் சொல்லுங்கள். தேவன் காற்றை சிருஷ்டித்து மனுஷனை அப்படியே சுவாசிக்க கொடுத்து கொண்டே இருக்கிறார். காற்றை சிருஷ்டித்து வல்லரசாலியிலிருந்து திறந்து விடுகிறார் என்று. அப்போ தேவன் எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால தேவனை நாம் காணல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் பார்க்கல அப்படின்னா நம்பித்தான் ஆக வேண்டும். எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்படியே நாம் காணாமல் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். எபிரேயர்ல படிக்கும் போது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத. விசுவாசம் நமக்கு உறுதியாக இருக்க வேண்டும். அப்படி இந்த விசுவாசத்தை குறித்து நாம் படிக்கும் போது வேதத்திலே பழைய ஏற்பாட்டில் அநேக பரிசுத்தவான்கள் விசுவாசிகளின் தகப்பன் யார்? ஆபிரகாம் எப்படி தகப்பனானா விசுவாசிகள்? சரிங்களா? அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். ரொம்ப 100 வயசுல அவருக்கு குழந்தை இல்லாமல் இருந்து கிடைக்குது. அந்த மகனை கொண்டு போய் வாலிப வயசு எப்படிப்பட்ட ஒரு அன்பு இருக்கும். குழந்தை இல்லாமல் கிடைச்சி ஒரு பிள்ளை கிடைக்கும் போது எப்படிப்பட்ட அன்பு அந்த பிள்ளைங்க மேலே இருக்கும். அந்த பிள்ளையை கொண்டு போய் எனக்காக பலியிட்டாரா? அதுதான் விசுவாசம். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்ப வல்லமை உள்ளவர் என்று விசுவாசித்தார். இதை குறித்து நம்ம படிக்க வேண்டாம். எபிரேயர் 11, 17, 18, 19 படிக்கும்போது மரித்தோரிலிருந்தும் அவனை எழுப்ப வல்லமை உடையவர் என்று விசுவாசித்து அவரை பலியிட்டார் என்றே சொல்லப்படும். தேவன் அதற்காக மனுஷங்களை பலியிட சொல்ல அப்படியெல்லாம் தேவன் தடுத்து விட்டார். ஆனாலும் அந்த மனசு தேவனுக்காக எல்லாவற்றையும் அங்கே தியாகம், அப்படிப்பட்ட ஒரு மனநிலை நமக்கு ஒரு யோகு குறித்து இதெல்லாம் நம்முடைய விசுவாச வளர்ச்சிக்காக வேதத்தில் எழுதப்படுகிறது. சொத்து பிள்ளைகள் எல்லாம் இழந்தார். நமக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது நாம் எப்படி இருப்போம்? தேவனை தூசிக்கிறவர்களாக இருப்போமா? ஆனால் அந்த யோகு சொல்லும் போது கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார் அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு. அப்படிப்பட்ட மனநிலை, இதுதான் விசுவாசம், தேவனுக்கு வைக்கிற உறுதி. அப்படியே யோசேப்பு அநேக பரிசுத்தமான தானியேல் அநேக பேர் உறுதியாக பற்றி கொண்டார்கள். அப்படியே புதிய கொண்டு வரும்போது அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒரு 100 வருகிறார். என்னுடைய வேலைக்காரன் அங்கே வியாதிப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி அவரை அழைக்கும் போது அங்கே விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் இயேசு மெச்சிக்கொள்கிறார். ஆண்டவரே, நான் அதிகாரம் உள்ளவர் தான், ஆனாலும் நீர் என்னுடைய வீட்டிலே வருவதற்கு நான் தகுதியுடையவன் அல்ல. நீ ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் அந்த இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், வியாதி சுஸ்தமாக. மத்திய 8ஆம் அதிகாரத்தில் 6 வருகிறது 13 வருஷமாக படிக்கணும். பின்பு இயேசு 110 நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்காக கடவுது என்றார். அந்த நாளிலேயே அவன் வேலைக்காரன் சுஸ்தமானான். நீ போகலாம், விசுவாசித்தபடி. இதுதான் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அந்த விசுவாசம்.
அதனால நாம் அப்படிப்பட்ட உறுதியான விசுவாசம், உறுதியான நம்பிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும். அப்படியே விதத்தில் செத்த விசுவாசம் என்று கூட ஆண்டவர், நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவை நான் நம்புகிறேன், இயேசு எனக்கு அங்கே மரித்தார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு சும்மா இருந்தா அது செத்த விசுவாசம் என்று சொல்லப்படும். கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். யாக்கோபு 2:17. கிரியை இல்லாத, அப்படியே விசுவாசம் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாக இருக்கும். சாத்தான் கூட தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறார், ஆனால் அவர் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிகிறார். அதனால நாம் வெறும் விசுவாசித்தால் மாத்திரம் போதாது. அப்படி வெறும் விசுவாசத்தில் இருந்தா அது செத்த விசுவாசம். கிரியைகள், வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே நாம் கேட்டு நடந்தால் அதுதான் உண்மையான விசுவாசம். கிரியை இல்லைன்னா செத்த விசுவாசம் என்று 19-20 வசனங்களில் நாம் படிக்கிறோம். அதாவது தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடந்துகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? பார்த்தீங்களா, பிசாசுகள் கூட தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறோம். அப்போ நாம் வெறும் விசுவாசத்தோட விட்டா அது பிரயோஜனம். விசுவாசித்து வார்த்தைகளை கேட்கணும், பார்த்தோம், நீதியில் நடக்கணும், பரிசுத்தம் நடக்கணும். நாம் சொன்னார் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போன நான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறேன். இந்த பிரதிஷ்டை வாழ்க்கையில் அவருக்கு பிரியமாக நான் சீடிப்பேன்னா பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகும். இன்னைக்கு நம்ம டிவி வச்சுக்கின்னு டிவியில் வர எல்லா சினிமா நாடகம் எல்லாம் பார்த்து கொண்டு என்ன இஷ்டம் போல நம்முடைய நேரத்தை செலவிட்டு கொண்டிருந்தால் அது என்ன விசுவாசம்? அதில் என்ன நாம் கண்டுபிடிக்க வேண்டும். பழைய மனுஷன் ஒளிந்திருக்கும், எல்லாம் புதிதாக ஒரு விசுவாசத்தில் உறுதியில் வைராக்கியத்தில் நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட விசுவாசம் யாக்கோபு 1:22 சொல்லுகிறது, நீங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அப்படி அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அப்படியே வேதம் என்ன சொல்லுதோ கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களா. சாத்தான விசுவாசிக்கிறான், நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசித்து என்னுடைய வார்த்தையின்படி நடக்கும். அப்படிப்பட்ட விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம் என்று சொல்லப்பட்டது. 1 யோவான் 5:4. அப்படிப்பட்ட விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம். அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு உறுதி. எப்படி நம்ம அபிரகாம் போல, யோசேப்பு போல, தானியேல் போல உறுதியான விசுவாசம் நமக்கு இருக்குது. விசுவாசம் எப்படி வளரும்? தேவனுடைய வார்த்தை சத்தியங்கள் அவைகளை அதிகமாக தியானிக்க வேண்டும், வார்த்தைகளை கேட்க வேண்டும். ரோமர் 10:17 அந்த கிறிஸ்துவை பற்றிய கேள்வி வசனத்தை நாம் அதிகமாக தியானிக்கும் போது தேவன் எழுதி கொடுத்திருக்கிற வார்த்தை என்று விசுவாசித்து அதை உறுதியாக படித்து தியானித்து மனதிலே நாம் உணர்ந்து கொள்ளும் போது அதனால விசுவாசம்
நமக்கு வருகிறதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது அங்கே இது போல புஸ்தகங்கள் அங்கே பேப்பர் எல்லாம் கிடையாது. அந்த நேரத்தில் பழைய ஏற்பாட்டு பிரமாணங்களை அங்கே மோசே அவர்கள் ஜனங்கள் காதுபட படிப்பார். படி அவர்களுக்கு சொல்லு அப்படி என்று தேவன் மோசே யோசுவா எல்லாம் அப்படித்தான் அவர்களுக்கு போதித்தார்கள். வார்த்தைகளை கேட்பார்கள். கேட்டு விசுவாசத்தில் அதனால இந்த ஆயுதம் விசுவாசம் என்னும் கேடகம் நமக்கு உறுதியாக இருக்க வேண்டும். சாத்தான் அநேக அதாவது அவிசுவாசத்துக்குரிய எண்ணங்களை நமக்கு அம்புகள் போல வீசுவான். வசனம் விசுவாசம் உறுதியாக இருக்கு அவர்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். இது ஒரு ஆயுதமாக இருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது எபேசியர் 6:17 ரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் ரட்சணியம் என்னும் தலைச்சீரா இங்கிலீஷில் பார்க்கும்போது ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன், ஹெல்மெட் தலைக்கவசம். அது என்ன? ரட்சணியம், சால்வேஷன் ரட்சிப்பு என்று. அதாவது வேதத்தின்படி இது என்ன என்றால், வேதத்திலே இருதயம் பற்றி பேசும்போது இருதயம் என்னவென்றால் இந்த உலக பிரகாரமான பற்று, பாசம் இவைகளை குறித்து பேசும்போது இருதயம் குறித்து பேசுகிறோம். இருதயம் என்று அப்படியே தலை ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா என்று வரும்போது நம்முடைய தலையில நம்முடைய நாலேஜ் அறிவு எப்படி இருக்க வேண்டும் என்றால் தேவனை குறித்த அறிவு நமக்கு அதிகமாக இருக்க வேண்டும். வேதத்தை குறித்த அறிவு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார், எப்படிப்பட்டவர், ஞானம் என்ன, வல்லமை என்ன, இந்த ஒரு அறிவு நமக்கு இருக்கிறது. தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம், அவர் எப்படி இந்த உலகத்தை ரட்சிக்க திட்டமிட்டிருக்கிறார், இந்த அறிவு, ரட்சிப்பின் திட்டங்களை பற்றிய ஒரு ஞானம் நமக்கு இருக்கிறது. தேவன் இந்த உலகத்தையே ரட்சிக்கும்படியாக தம்முடைய குமாரனை அனுப்பினார். எப்படி ரட்சிப்பார்? இன்றைக்கும் உலகம் அநேகர் அவிசுவாசத்திலும் தேவனை விட்டு தூரமாக இருக்கிறார். எப்படி எப்போது ரட்சிப்பார்? இந்த ஞானம் நமக்கு இருக்க வேண்டும். இது இன்றைக்கு நாம் வேத அறிவில் சத்தியத்தை அறிந்து உணர்ந்து கொண்டு பார்க்காமல நம்ம விசுவாசிக்க வேண்டும். பார்க்காமலே விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். இயேசுவை பார்க்கல, தேவனை பார்க்கல, எல்லாவற்றையும் நாம் பார்க்காமலே விசுவாசிக்க வேண்டும். அதுதான் வேதம் சொல்லுகிற ஒரு வசனம் சொல்லுகிறது. ஆகார் 2:7 தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அங்கே சொல்லும் போது சகல ஜாதிகளையும் அசைப்படுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையால் நிறைவேற்றுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அப்போ எல்லாரையும் எப்படி ரட்சிப்பார் என்றால் அது ஒரு நாள் இருக்கிறது. இந்த உலகத்தையே நான் அசைப்பேன். அப்படிப்பட்ட நாட்கள் வந்து கொண்டு வெகு சீக்கிரத்தில் இந்த உலகமே பெரிய ஒரு அழிவு. அதன் பிறகு உயிர்ப்பிக்கப்பட்டு அவர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்கிறார். மரித்து அவர்கள் அந்த உயிர்ப்பிடுதல் வரும்போது எப்படி மரித்தது தெரியும். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் கேரளாவில் தூங்கி கொண்டிருந்த ஜனங்கள். அது அரசு சொல்ற கணக்கெல்லாம் கம்மி, 200, 230, 300 இல்லை, 500 கிராமங்களே காணலாம்.
அதாவது 500 வீடுகள், 520 வீடுகள் எங்க 500 வீடுகள் காணோம்ன்றாங்க. மண்ணுக்குள்ள பொருந்துச்சு. 500 வீடுன்னா ஒரு வீட்டில் 2 பேர்னா கூட 1000 பேர். எவ்வளவு தூக்கத்திலேயே போயிட்டாங்க. அவர் ரட்சிப்பு எப்படி? தேவன் அதற்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். மரித்தோரிலிருந்து எழுந்து வருவார்கள் எல்லாம். இன்னைக்கு நம்ம கூட அருமையானவர்கள் எழுந்திருக்கிறோம். இந்த ஒரு வாலிப வயசுல சகோதரன் எழுந்திருக்கோம். 36 வயசு தெரியல. போனா பிள்ளைங்க ஒரு 5 வயசு பிள்ளை இருக்குது, மனைவி இருக்கிறாங்க. எப்படி தேவன் எல்லாவற்றையும் உயிரோடு எழுப்பி கொண்டு வருவான். இதை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆதாமுக்குள் மரணம் வந்துச்சு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எல்லாரும் எல்லாம் மறித்து போனவங்க. இங்க மட்டும் இல்லை, யுத்தத்தில் எத்தனையோ பேர் செத்து கொண்டு இருக்கிறாங்க. தீவிரவாதம் மிடில் ஈஸ்ட், அந்த இஸ்ரேல் பலஸ்தீன பிரச்சனை யுத்தங்கள்ல அநேக செத்து கொண்டிருக்கிறார். இவர்கள் எல்லாம் எடுத்து வருவார்கள். எல்லாராலும் விரும்பப்பட்டவர் வருவார். எல்லாராலும் விரும்பப்படுவது என்ன? சமாதானம், நீ இல்லையா? அது வரும். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். இதுதான் ஆகாயில் சொல்லப்பட்டிருக்கிறது. அனைவரின் விருப்பத்துக்குரியவைகளும் வந்து சேரும். அன்னைக்கு எல்லாரும் விசுவாசிப்பார்கள். இன்றைக்கு நாம் இவைகளை எல்லாம் காணாமல் தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அதை நம்பி விசுவாசித்து நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் தலை கவசம். நமக்கு ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா அந்த விசுவாசம் நமக்கு இருக்கிறது. தேவன் நம்மை ரட்சிப்பார். தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். பரமக்கான நம்மை சேர்ப்பார். அப்படியே நாம் இந்த சத்தியத்தை கற்றுக்கொள்ளும் போது அறிவுபூர்வமாக வேதத்தை கற்று தேடி அதிலே நாம் விசுவாசத்திலே இருக்க வேண்டும். சத்திய அறிவு இல்லாவிட்டால் அந்த விசுவாசம் சரியான விசுவாசமாக இருக்காது. ஒரு குருட்டுத்தனமான விசுவாசம். இன்னைக்கு அநேகர் அப்படிதான் இருக்கிறாங்க, குருடன் போல. விசுவாசம் எல்லாம் நல்ல டான்ஸு, ஆட்டம், பாட்டம், அப்படியே ஒரு லைட், கலர் லைட் எல்லாம் போட்டு இன்னைக்கு அதுதான் அநேகர் விரும்புகிறாங்க. வேதத்தின் வசனம் அது என்ன இருக்குது? அந்த ஞானமான அந்த போதனைகள் எதையும் விசுவாசிக்கிறது தேவையில்லை. வேதத்தில் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓசியா புஸ்தகத்தில் என் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். ஓசியா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறார். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரணமாக எண்ணினார்கள். ஆமா, இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. வேத அறிவு தேவையில்லை, வார்த்தையோட கூடிய அந்த பிரசங்கம் தேவையில்லை. ஆடல் பாடல், அப்படியே தாவீதை போல நடனம் ஆடணும், பெரிய லைட்டு, இதுதான் ஆண்டவர் அறிவுறுக்கிறார். வேத வசனங்கள் போதிக்கப்படுகிறதா? நீதியில நடக்கணும், பரிசுத்த வளரணும், அன்பில பெருகணும். இதுதான் போதனைகள், வார்த்தைகள், வசனங்கள் மூலமாக பிரசிக்கப்பட வேண்டும், அறிவுபூர்வமாக. அது இன்னைக்கு தேவையில்லை. என் மகத்துவத்தை நான் எழுதி கொடுத்தேன், அவைகளை இன்னைக்கு இருக்கிற இளைய சமுதாயம் எல்லாம் அப்படிதான். வேதத்தை படிக்கிறது இல்லை. காலையில் எழுப்புற உடனே வேதத்தை படிக்கணும். தேவன் நம்மை பார்க்கிறார். நாம் எதற்கு முதலிடம் கொடுக்கிறோம்?
வேதத்தை படித்து அவருடைய சமூகத்திலே முழங்கால் படித்து தாழ்த்துங்கள், செபியுங்கள், செபித்து அந்த நாளை துவங்குங்கள். இதை தேவன் வருகிறார். இப்படிப்பட்டவர்களை தேவன் வழி நடத்துவார், அவர்களை போதிப்பார், உணர்த்துவார், பாதுகாவல் இருக்கிறார். ஆமாம், அதனால இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறது. இன்றைக்கு உலக பிரகாரமாக பெரிய கிறிஸ்தவ நாடுகள் என்று சொல்லப்படுகிற இங்கிலாந்து, அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற எல்லா கிறிஸ்தவ நாடுகள், அவர்கள் முன்னதாக வந்து இந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட நாடுகளில் கூட அவர்கள் உலக பிரகாரமான ஞானத்திலே பெருத்தவர்களாக இருக்கிறார்கள். நல்ல சேட்டலைட் அனுப்புவாங்க, ஏவுகணைகளை செய்வாங்க, எல்லா ஞானம், கம்ப்யூட்டரில் எல்லா வேலையும் தெரியும், நல்ல வருமானம், நல்லா சாப்பிட்டு நல்ல டான்ஸ் ஆடி வேடிக்கையாக இருக்கிறார்கள். உலகம் இன்றைக்கு அப்படியாக இருக்கிறார்கள். பெரிய ஞானத்தில் வளர்ந்த நாடுகள் என்னுடைய இளம் தலைமுறை அப்படியாக இருக்கிறது. ஒரு கணக்கு புள்ளி விவரம் சொல்லுகிறது படிக்கும் பாருங்க. அதாவது அமெரிக்காவில் 43% ஜனங்கள், இன்றைக்கு இருக்கிற ஜனங்கள் தேவன் இல்லை என்ற நாத்திகர் போல இருக்கிறார்கள். தேவனே இல்லை. எப்படி இருக்கிறவருடைய வாழ்க்கை இப்படியே பாருங்கள். இங்கிலாந்து இன்னும் மோசம், 75% ஜனங்கள் தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்கள். பிரான்ஸ் 55% ஜனங்கள் தேவனே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சிந்தையிலே உலகம் போய்கொண்டிருக்கிறது. அதனால உலகத்திலே பெரிய அழிவுகள் வரும். இயற்கை சீற்றங்கள், யுத்தங்கள் வருகிறது என்றால் உலகம் தேவனை விட்டு தூரமாக இருக்கிறது. அதாங்க நமக்கு இன்னொரு வசனம் கூட ஓசியால சொல்லும் போது, ஓசியா புத்தகத்தில் 4 இன்னொரு வசனம், பிள்ளைகளை மறந்து என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நான் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். பிள்ளைகளை மறந்து எவ்வளவு வசனம் தீர்க்கதரிசனத்தை. நீ என் அறிவை வெறுத்தாய், சத்திய தேவையில்லை, நாம் பிள்ளைகளை மறந்து உலகமாக. அதனால் உலகத்தினால பெரிய அழிவுகள் இருக்கும். உலக அழிவு முதலாம் ஜலப்பிரளயம் எப்படி வந்தது? தேவனை விட்டு அவர்கள் தூரமாக போயிருக்கிறார்கள். அநேக பாவ காரியங்கள். அப்பொழுது அந்த தேவனுடைய தீர்ப்பு வந்து விடுகிறது. உலகம் அப்படியே சோதம் குமாரா இவையெல்லாம் நமக்கு எச்சரிப்பாக ஆண்டவர் இயேசு அவருடைய 2ஆம் வருகையை சபைக்கு சொல்லும் போது சொல்லுகிறார். சோதம் குமாரா அதனுடைய அழிவு எதனால? அங்கே அதாவது ஆகார திரட்சி, ஜனங்கள் அறிவில்லாமல் கண்டபடி ஜீவிக்கிற ஒரு ஆபத்து, மனம் போன்ற அழிவு. அப்படிப்பட்ட நிலை இந்த நாளில இருக்கிறது. நம்ம தேசத்திலே அப்படிதான், எல்லா தேசத்துல அப்படியே சிருஷ்டிகளை தொழுது சேவித்துக் கொண்டு மனம் போல ஜீவித்துக் கொண்டு ஒரு பக்தி என்ற ஒரு வேஷத்தை போட்டுக்கொண்டு வெறித்தனமாக நடந்து ஒருவரை அடித்துக் கொண்டு சண்டை போட்டு வேதம் சொல்கிறது, ஒன்றான தேவனாகிய உண்மையும் இறங்குகிறவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்தியம். ஒன்றான ஒரே தேவன், அவருடைய குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, தேவனுக்கு மனுஷனுக்கு மத்தியஸ்தர்.
அறிவதுதான் இன்றைக்கு அதை அறியாமல் உலகம் இருக்கிற வணக்கத்திலும் சிருஷ்டிகளை வணங்கி கொண்டு தேவனில்லை என்று சொல்லிக்கொண்டு இப்படியாக உலகம் போய் கொண்டிருக்கும் போது உலகத்தில் தேவம் கோபாத்தினை வருகிறதா இருக்கிறது. உலகம் பயங்கர முடிவுக்குள்ளாக போகிறதா இருக்கிறது. அதனால நாம் லட்சணியம் என்னும் தலைச்சீரா இந்த தலையில நாம் தேவனை அறிகிற அறிவு, வேதத்தின் அறிவு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவு, அவருடைய ரட்சிப்பின் திட்டத்தை குறித்த அறிவு, நாம் எந்த நாட்களிலே இருக்கிறோம் இன்றைக்கு இதை குறித்த ஒரு அறிவு நமக்கு வேண்டும். அநேக தீர்க்க தரிசனங்கள் கொடுக்கப்படுகின்றன. நம்ம கடந்த நாட்களில் கூட பார்த்தோம் எசேக்கியேல் இந்த நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது என்று 38ஆம் அதிகாரத்தில் அந்த காரியங்கள் எல்லாம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறதுனால இவைகளை படித்து உணர்ந்து கொண்டு தலையில நாம் எப்பொழுதும் அவைகளை சிந்தித்து கொண்டு அதிக சாப்பிட்டு தெய்வ பயத்தோடு தேவன் நமக்கு காண்பித்த வழியில சத்தியத்துக்காக சாட்சியாக நாம் பாருங்கள். இதுதான் ரட்சணியம் என்னும் தலைச்சீரா, ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன். இதை சரியாக நாம் அணிந்து கொண்டு இந்த போராட்டத்தில் நாம் இந்த பிரயாணத்தில் நாம் செல்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக ஆறாவது தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். வசனம், தேவனுடைய வார்த்தை, உம்முடைய வசனமே சத்தியம். பட்டயம் வசனம், தேவ வசனங்கள் கற்று நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். பழைய யுத்தங்கள், பழைய நாட்களில் பட்டயம் இல்லாமல் யுத்தத்துக்கு போகலாம். பட்டயம் அப்படியே இந்த வசனமாகிய பட்டயம் நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும். அதாவது இந்த பட்டயத்தை எங்கே வைத்திருப்பார்கள் என்றால் அறையில் கட்டி பட்ட வைத்திருக்கிற அந்த சத்தியம் என்னும் அறை கட்சியில் அந்த கவர் இருக்கும், அதுக்குள்ளே வைத்திருப்பார்கள். அந்த பட்டயத்தை சேர்ப்பார்கள். அந்த பட்டயத்தை எடுத்து தேவைப்படும் போது யுத்தம் பண்ண வேண்டும். அதனால் அந்த வசனமாகிய பட்டயம் சத்தியம். நாம் அநேக வசனங்களை மனதிலே படித்துக் கொள்ள வேண்டும், படித்து உணர்ந்து கொள்ள வேண்டும், மனப்பணமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அநேக அதாவது அவிசுவாசத்துக்குரிய எண்ணங்களை, சிந்தனைகளை சாத்தான் கொண்டு வரும்போது இந்த வசனமாகிய பட்டயத்தை எடுத்து அதை பிரயோகித்து நாம் மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய சுய ஞானம் இல்லாவிட்டால் உலக ஞானம் சாத்தானிடத்திலே செல்லாது. அநேகருக்கு நான் எண்ணங்களை கொண்டு வருவார். நாம் எல்லாரையும் போல இருக்கலாமே, ஏன் இப்படி உங்களுக்கு எண்ணங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படித்தான் கொண்டு வருகிறார். சாத்தான் அந்த நேரே வந்து சண்டை போடுறதில்லை, பேசுறதில்லை, எண்ண மனசுல கொண்டு வருவான். அது சொல்லும் போது நீ பசியா இருக்கிற கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடு. அந்த இயேசு சொன்னான். என்ன சொன்னான்? வார்த்தைகளை எடுத்து அங்கே அவரை மேற்கொள்கிறார். இப்படி எழுதி இருக்கிறதே, வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஜீவன். இப்படி எழுதி இருக்கிறதே, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை நாங்கள் பிழைப்பான். இப்படி எழுதியிருக்கிறதே, இப்படி எழுதியிருக்கிறதே ஒரு வார்த்தை. அதைத்தான் தேவனுடைய வார்த்தையின் மூலமாகத்தான் நாம் சாத்தானை ஜெயிக்கிறோம். நம்முடைய சுய ஞானத்தில் இல்லாவிட்டால் உலக பிரகாரமான ஞானத்தில் சாத்தானை ஜெயிக்கவே முடியாது. ஆண்டவர் இயேசுவின் ஞானம் அவர் சொந்த ஞானத்தில் பேசவில்லை, இப்படி எழுதியிருக்கிறது. அதனால தேவனுடைய வார்த்தை நம் மனதிலே எப்போதும் அவைகளை பதித்திருக்க வேண்டும், மனப்பாடம் பண்ண வேண்டும். அநேக அதாவது வாக்குத்தத்த வசனங்களை மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். இந்த பட்டயம் சாதாரண வீரர்கள் ஒரு பக்கம் சார்பாக, ஆனால்
ராஜாக்கள் பயன்படுத்துகிற பட்டயம் இருபுறமும் கருக்குள்ளதாக ஷார்ப்பாக. அப்படிப்பட்ட பட்டயத்தை வீசும் போது அங்கே அநேகர் பாதிக்கப்படுவ, அநேக காயங்கள் உண்டாகும். வேதம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. இருபுறமும் கருத்துள்ள பட்டயம். நம்ம படிக்கிற எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம். எபிரேயர் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருவுள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிடிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் இருபுறமும் கருக்கான பட்டயம். வேதவசனம் சத்தியம் ரொம்ப சார்பானது. அதனால நாம் அதை ஜாக்கிரதையாக பயன்படுத்த வேண்டும். அதாவது சத்திய அறிவு இல்லாத ஒரு இடத்துல நாம் அவர்களை அதாவது அவமானமாக எண்ணாமல் இந்த சத்தியத்தை அவர்களுக்கு புரியும்படியாக ஜாக்கிரதையோடு எடுத்து, அவர்களுக்கு இது கூட தெரியாமல் இருக்கிறதே என்று அவர்களை அவமானப்படுத்தி அல்ல, அது நமக்கு பெருமையாகிவிடும். சத்தியம் தேவனுடையது. தேவன் நமக்கு பெருமையாக அந்த சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். அதை நாம் உணர்ந்து கொண்டு தாழ்மையாக மற்றவர்களுக்கு சத்தியத்தை எடுத்து போதிக்க வேண்டும். அதனால அப்படியே யுத்த வீரர்கள் தேவைப்படும் போது பட்டயத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வார்கள். அப்படியே தவறான போதனை இருக்கிற அநேகர் இந்த நாளிலே இருக்கிற அவர்களிடத்தில் நாம் அவர்கள் தவறில் இருக்கிறதை சரியாக சுட்டி காட்ட வேண்டும். இது இப்படியான தவறு என்று அவர்களிடத்திலே மனத்தாழ்மையோடு அன்போடு அங்கே நாம் சத்தியத்தை எடுத்து போதிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அதாவது அவர்களிடத்தில் நமக்கு மனத்தாங்கள் வரும். இல்லாவிட்டால் அவர்கள் நம்மை போதித்துக் கொள்வார்கள். சகிப்பு அவர்கள் நம்மளை வெறுத்து விடுவார்கள் என்றல்ல, சத்தியத்தை சரியாக போதிக்க வேண்டும். அதனால் கசப்புகள் வந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் 2 தீமோத்தேயுல பவுல் சொல்லும் போது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நீ நல்ல கட்டிங்களா, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போசேவகனாய் தீங்கு அனுபவி. இந்த நம்பிக்கொண்டிருக்கிறது தவறாக இருக்குது சொல்லும்போது அநேக நமக்கு விரோதமான சிந்தனை வரும். அதுக்காக சொல்லாமல் இருக்கும். தீங்கு அனுபவி. சத்தியத்தை வேதம் இதைத்தான் சொல்கிறது. நாம் அப்படித்தான் அநேக காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ள அவர்கள் நாம் சத்தியத்தை ஒரு சாந்தத்தோட அன்போடு அந்த காரியங்களை பேச வேண்டும். அதனால் ஏற்ற வேளையில் அந்த வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். அதனால் இந்த நாட்கள் எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்கும்போது கடைசி நாட்களை குறித்து தீர்க்க தரிசனமாக வசனம் சொல்லுகிறது. இந்த நாட்களிலே களியாட்டும் வேசித்தனங்களும் அப்படி பெருகி போயிருக்கிறது என்று வேதம் சொல்லு. அதனால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் இந்த நாட்களை குறித்து தீர்க்க தரிசனமாக எச்சரிப்பாக இருக்கிறார். 13, 12, 13. இரவு சென்று போயிட்டு பகல் சமீபம் ஆயிற்று. ஆகையால் அந்த காலத்தில் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். அதனால இரவு சென்று போயிட்டு பகல் சமீபமாயிற்று. இரவு என்றால் இந்த உலகம் இன்னைக்கு இரவு முடிய போகுது. உலகத்துக்கு அழிவுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். பகல் ராஜ்யம் சமீபமாயிற்று. அதனால நாம் இந்த களியாட்டுகள் வெறிகள் உலக பிரகாரமான காரியங்களில் நாம் அதிகமான நாட்டம் இல்லாமல்
அதிக சாக்கிரதையோடு இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் எச்சரிப்பாக சொல்லும். அதனால நாம் பார்த்தது இந்த சர்வாயுத வர்க்கம் நம்முடைய போகிற 6 விதமான காரியங்கள். அதாவது சத்தியம் என்னும் கச்சை குறித்து இன்னும் மீண்டுமாக கேளுங்கள், உணர்ந்து கொண்டு அதிகமாக சத்தியத்தில் நிலைத்திருங்கள். 2வதாக நீதி என்னும் மார்க்கவசம், 3வதாக சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, 4வதாக விசுவாசம் என்னும் கேடகம், 5வதாக ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, அடுத்தது கடைசியாக தேவவசனமாகிய ஆவியின் பட்டயம். இந்த 6 ஆயுதங்களையும் நாம் சரியாக அணிந்து கொண்டு இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் பிரயாணப்பட வேண்டும். அப்பொழுது நாம் சாத்தானை மேற்கொண்டு இந்த ஒரு தேவன் அழைப்பில் நாம் வெற்றியை பெற்றுக்கொள்வோம். அதனால் நம்முடைய சுய ஞானமோ உலக ஞானமோ இதில் செல்லுபடியாகாது. வசனத்தை வார்த்தை அதிகமாக தியானித்து சத்தியத்தில் தேடி வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால் நாம் இந்த காரியங்களை எப்போது சோர்ந்து போக வேண்டாம். ஏனென்றால் நம்முடைய கேப்டன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஜெயித்திருக்கிறார். அதனால் நம்மையும் ஜெயிக்கும்படியாக உதவி செய்வார். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சீசர்களுக்கு வாக்கு பண்ணினவர் இன்றைக்கு நமக்கு அந்த வார்த்தையில உண்மையுள்ளவராய் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால இந்த உலக காரியங்களை குறித்து எப்படி நாம் ஜெயிக்க முடியும் என்ற அந்த கவலையெல்லாம் வேண்டாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் கடைசியாக வசனம் சொல்லுகிறது. 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர் பலப்படுத்துவார், நம்மோடு கூட இருக்குவார். தேவன் தன்னுடைய ஆவியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு தந்து நம்மை பலப்படுத்துவார். எதிராளியாக சாத்தானை ஜெயிக்க உதவி செய்வார். நம்மோடு கூட இருக்கிறார். அப்படியாக ஜெயித்து நாம் நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார்.